கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் கர்த்தருடைய செய்தி வேளையில் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. ஐ ஹவ் நோ சில்வர் அண்ட் கோல்ட். இதை பேதுருவும் யோவானும் சப்பானியை பார்த்து சொன்னார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். பிச்சைக்காரர்கள் என்ன செய்வார்கள்? ஏதாவது கொடுப்பார்கள் என்று நோக்கி பார்ப்பார்கள். அந்த விதமாக இந்த சப்பானி அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் யோவானையும் உற்று பார்க்க ஆரம்பித்தான். ஏதாவது வைத்திருப்பார்களா என்று உற்று பார்க்கிறான். அவனோ பிச்சை எடுக்கக்கூடியவனாக இருந்தான், சப்பானியாக இருந்தான். ஆகினாலே ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணினான், ஏதாவது அவர்கள் கொடுப்பார்கள் என்று எண்ணினான். பொதுவாக தேவாலயத்துக்கு போகக்கூடியவர்கள் தங்களால் முடிந்த காரியங்களை இந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு அங்கே போட்டுவிட்டு போவார்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற திருமறை போதனையின்படியாக அங்குதான் அதிகமான ஜனங்களை இவ்விதமாக பார்க்க முடியும். இரக்கம் கொண்டு ஏதாவது அவர்கள் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அந்த விதத்திலே பேதுருவிடத்திலும் யோவான் இடத்திலும் இந்த சப்பானி எதிர்பார்த்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 6-7 வசனங்களுக்கு நான் வரும்போது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலதுகையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. Peter said, I have no silver and gold, but what I have, that I give you. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. எத்தனை அற்புதமான காரியம் என்று பார்த்தீர்களா? என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, பேதுரு சொல்லுகிறார். என்னிடத்தில் உள்ளதையும் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை தூக்கிவிட ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, வெள்ளியும் பொன்னும் செலுத்தும்படியாக அங்கே ஜனங்கள் போயிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு கன்றுக்குட்டியை செய்வதற்கு இஸ்ரவேலர்கள் காதணிகள் எல்லாம் கலட்டி ஆரோன் கையிலே கொடுத்தார்கள். அதனாலே ஒரு பொன் கன்றுக்குட்டியே உண்டு பண்ணினார். கொடுத்தல் விஷயத்திலே இஸ்ரவேலர்கள் மிகவும் உற்சாகமானவர்கள். சாலமோன் கட்டின தேவாலயத்திற்காக அவர்கள் கொடுத்த பொன்னும் வெள்ளிக்கு அளவே கிடையாது. தங்கம் ஒரு பொருட்டாகவே எண்ணப்படவில்லை. எனவே அந்த தேவாலயம் இடிக்கப்படும் போது
ஏன் அது இவ்விதமாக இடிக்கப்பட்டது என்றால், அந்த தங்கங்கள்லாம் எடுப்பதற்காக எதிராளிகள் அதை இடித்து எடுத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார் அல்லவா? தம்மை குறித்து சொன்னார். அதே நேரத்தில் தேவாலயம் அந்த விதமாக இடிபட்டு போனது. ஏன் இடித்தார்கள்? அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு போகும்படியாக எல்லாத்தையும் உருக்குலைத்து போட்டார்கள். அன்பானவர்களே, அந்த அளவுக்கு அவர்கள் கொடுத்திருந்தார்கள். இங்கே தேவாலயத்துக்கு போகக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே நல்ல வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் எல்லாருமே தங்களுடைய உற்சாகமான அந்த காரியங்களை செய்திருக்கிறார்கள். பொன்னும் வெள்ளியும் கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே பேதுருவும் அங்கே யோவானும் பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை. அவங்க அந்த நாட்டு நாணயத்தை பற்றி ஒருவேளை பேசியிருக்கலாம். அதற்கு மேலான ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. எத்தனை ஆச்சரியமான காரியம்! இதை எத்தனை பேர் பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். பார்த்த அனைவரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இது எத்தனை பெரிய காரியம்! அப்போஸ்தலர்களாலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த சுகமான மனிதன் அவர்களோடு கூட சேர்ந்து தேவாலயத்துக்கு தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக கடந்து சென்றான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 8வது வசனம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். ஒருவேளை இந்த இடத்துல மற்றவர்களை வைத்து பாருங்கள், என்ன செய்திருப்பார்கள் என்று. வீட்டுக்கு போயிருப்பார்கள். சுகமாகிவிட்டேன் என்று சந்தோஷத்தோடு நண்பர்களிடத்தில் சொல்ல கடந்து சென்றிருப்பார்கள். ஆனால் அவனோ முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக குதித்து எழுந்து நடந்து குதித்து கொண்டு தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். எதற்காக? நன்றி சொல்லுவதற்காக. முதலாவது அவன் வெளியிலே சப்பானியாக இருக்கும்போது பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தான், ஏதாவது கொடுப்பார்களா என்று சொல்லி. இப்பொழுதோ தேவனுடைய ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை, பரிபூர்ணமான சுகத்தை பேதுரு மூலமாக பெற்றுக்கொண்டபடினாலே அதை கொடுத்த தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்லும்படியாக அவன் தேவாலயத்துக்கு போகிறான். எத்தனை ஆச்சரியமான காரியம் என்று பார்த்தீர்களா? குஷ்டரோகியிலே ஒரே ஒருவன் தான், 10 பேரிலே ஒருவன் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி சொன்னான். மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். இந்த சப்பானி முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக தேவாலயத்துக்கு கடந்து சென்றார். இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள். தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக வாரத்தின் முதல் நாளிலே சபைக்கு கடந்து செல்கிறீர்களா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது, அப்போஸ்தலர்களே கேட்டார்கள், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று இயேசுவை பார்த்து கேட்டார்கள். மத்தேயு 19வது அதிகாரம் 27வது வசனம். அப்போது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். Then Peter answered and said unto him, Behold, we have left all and followed you. What shall we have? எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே என்று கேட்கிறான். பேதுருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. யாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும் அல்லவா? எல்லாவற்றையும் விட்டுட்டோம், எங்களுக்கு ஒருவேளை நிறைய கிடைக்குமோ என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவன் கேட்டிருக்கலாம். அதுக்கு ஆண்டவருடைய பதில் என்னவாக இருந்தது? ஆண்டவர் என்ன கொண்டு வந்தார்? இந்த பூமிக்கு வரும்போது என்ன விட்டு சென்றார்? மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது மனிதனுடைய பாவத்தை மீட்கத்தக்கதாக வந்தார். சமாதானத்தை விட்டு சென்றார்.
அவருடைய ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கிறார். இதுதான் அவர் செய்த காரியங்கள். பதில் சொல்றார் மத்தேயு 19வது அதிகாரம் 28-29 வசனங்கள். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோரையாவது, சகோரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். Everyone that has left houses, or brethren, or sister, or father, or mother, or wife, or children, or lands, for my name's sake, shall receive 100-fold and shall inherit everlasting life. நூறத்தனையான ஆசீர்வாதங்களை அவன் அடைவான். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மையான வார்த்தை. நீங்கள் நூறத்தனையான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். பேதுருக்கு சொல்லும்போது 12 கோத்திரங்களை நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள். எத்தனை ஆசீர்வாதமான காரியம்! அப்போஸ்தலர்கள் 12 பேர் இடம் பெற்றிருக்கிறார்களே பரிசுத்தமான வேதாகமத்திலே. தேவனுடைய அற்புதமான திட்டம் அல்லவா? 12 கோத்திர பிதாக்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். இந்த 12 கோத்திர பிதாக்களுக்கு அடையாளமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாவது தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கும்படியாக 12 அப்போஸ்தலர்களை தேர்வு செய்தார். புறஜாதிகளாக நாமும் இருக்கிறோம், நாமும் விடுபட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலை தேர்வு செய்தார். ஆக புறஜாதிகளும் இன்றைக்கு ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். ஆக ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுடைய சுத்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் இவர்களை தேர்வு செய்தார். ஊழியத்திற்காக அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போட்டை விட்டார்கள், தன்னுடைய வேலையை விட்டார்கள், அங்கே வலையை விட்டார்கள், தகப்பனை விட்டு விட்டார்கள், இயேசுவை பின்பற்றினார்கள். எனவே பேதுரு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பெருத்த ஆசீர்வாதத்தை இயேசு சொல்கிறார். 12 கோத்திர பிதாக்களை நீங்கள் நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேலே வீற்றிருப்பீர்கள். 12 கோத்திர பிதாக்களுக்கு அவர்கள் பிரசங்கம் செய்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய ராஜ்யத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்கு நற்போதனைகளை கொடுத்தார்கள். அதை ஏற்றுக்கொண்ட அநேக யூத ஜனங்கள் மனம் மாற்றப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, சகோரையாவது, வீட்டையாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்ற ஒரு வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தையும் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 22 அதிகாரத்துக்கு வரும்போது 28-30 வசனங்கள், மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையே நியாயந்திருக்கிறவர்களாக சிங்காசனங்களின் மேல் உட்கார்வீர்கள் என்றார். எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள். ஆண்டவருக்கு வந்த பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் உடன் இருந்தார்கள். ஒருவேளை நாம் நினைக்கலாம், அவர் சிலுவைக்கு போகும்போது எல்லாரும் ஓடிவிட்டார்களே, அது வசனம் நிறைவேறத்தக்கதாக அவர்கள் ஓடிப்போனார்கள். மெய்ப்பனும் வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படியாக அவர்கள் ஓடிப்போனார்கள். அது நிறைவேற வேண்டியது.
ஆனாலும் சோதனை காலங்களிலே ஆண்டவரோடு கூட நிலைத்திருந்தார்கள் என்று அவரே சொல்லுகிறார். ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். என் ராஜ்யத்திலே, இன்றைக்கு கிறிஸ்துவின் சபையிலே என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையே நியாயந்திருக்கிறவர்களாக சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தின்படியாக அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தார்கள். அந்த 12 கோத்திர பிதாக்கள் மத்தியில் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அந்த உபதேசத்தின்படி கீழ்ப்படிந்தவர்கள் தான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். நான் இஸ்ரவேலன், நான் 10 கட்டளைகளுக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படிவேன் என்று இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய ஆத்தும ரட்சிக்கப்படாது. ஏனென்றால் புதிதும் ஜீவனுமான பிரமாணம் இப்பொழுது வந்துவிட்டது. அவர்களுக்கு யார் உபதேசிப்பது? அப்போஸ்தலர்களை அனுப்பினார். மேலும் 70 பேரை அனுப்பினார் வீடுகளுக்கு. உங்களை ஏற்றுக்கொண்டால் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளவிட்டால் கால்களில் படிந்த தூசியும் தட்டி போட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள், மனம் திரும்பினார்கள், கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டார்கள். இஸ்ரவேலர்களாக இருந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டார்கள். இந்த உபதேச சட்டத்தின்படியாக நடக்கும்போது தான் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு செய்தியை நாம் அறிகிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது எலியாவை குறித்து நாம் படிக்கிறோம். திஸ்பியனாகிய எலியா, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 13 15 வசனங்கள். அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றாள். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அன்பானவர்களே, எலியா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின்படியாக அந்த விதவை பெண், சாரிபாத் விதவை பெண் ஆயத்தம் செய்தாள். இந்த தீர்க்கன் என்ன சொல்லுகிறார்? முதலாவது அடையை பண்ணி, ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லுகிறார். அவளோ 2 விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அவளும் அவளுடைய பிள்ளையாண்டானும் அதை சுட்டு சாப்பிட்டு செத்து போக, வேறொரு மாவு இல்லை, எண்ணெய் இல்லை, இனி வேற வழி இல்லை சாகரத்தை தவிர, அதற்காக அதை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறாள். ஆனால் தீர்க்கன் சொல்லுகிறார், நீ முதலாவது ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடணும். முதல் இதை சொல்லி செய்து எனக்கு கொண்டு வந்துடணும். யார் தான் கேட்பாங்க? சிறு பிள்ளைகள் இருக்கிறது, அவங்களுக்கு இல்லாததான் பெரியவங்களுக்கு கொடுக்கணும், பெரியவங்களாவது பசி தாங்கிக்குருவாங்க. இங்கே எலியா சொல்லுகிறார், முதலாவது எனக்கு கொண்டு வா சொல்லிட்டு, கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அனுப்புகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த பெண் விசுவாசம் அவளுக்குள்ளாக வருகிறது. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். இதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இன்னைக்கு சபைகளை பிரசங்கம் செய்கிறார்கள், பிரசங்கியார்கள். சபை முடிந்தவுடனே விசுவாசிகள், நீங்கள் இப்படி சொல்லியிருக்கலாம், அவங்க சொல்லுவாங்க. அவர் சொன்ன தேவ வார்த்தை, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில்லை, அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்வது. இதுதான் இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. எலியாவினுடைய வார்த்தையின்படியே அவள் செய்தாள். அவள் குடும்பம் காக்கப்பட்டது. 1 ராஜாக்கள் 19:19 வாசிக்கிறோம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான்.
அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டார். எலியாசா passed by him and cast him mantle upon him. எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எலிசாவை தேர்வு செய்ய வேண்டும் ஊழியத்திற்காக. எலிசாவை போய் சந்திக்கும்படியாக எலியா கடந்து போகும்போது இந்த சாப்பத்தின் குமாரனாகிய எலிசா 12 ஏர் பூட்டி உழுதுகிட்டு இருக்கிறார். அவ்வளோ பெரிய பணக்காரர். ஒரு ஏர் வச்சிருந்தாவே அவன் பெரிய பணக்காரன். குறைஞ்சது ஒரு ஏர் 5 ஏக்கரை கூட உழவு செய்யும். அப்போ 12 ஏர் வச்சிருக்கான்னா அவன் எத்தனை ஏக்கர் வச்சிருப்பான் என்று பாருங்கள். அவ்வளோ பெரிய பணக்காரன். அவனை போய் பார்த்து அந்த இடம் மட்டும் போய் எலிசாவை சந்திக்கும் போது அவர் 12ஆம் ஏரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த இடம் மட்டும் போய் தன்னுடைய சால்வையை அவன் மேலே போட்டு ஊழியத்துக்காக தேர்வு செய்கிறார். என்ன நடந்தது? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 20-21ஆம் வசனம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனை என் தாயை முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின்பு உண்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்போது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுக்களால் அவைகளை இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எத்தனை அற்புதமான ஒரு திட்டம் என்று பார்த்தீர்களா? ஊழியம் என்றால் இதுதான் ஊழியம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாக நடந்து கொண்டான். உடனே அந்த வேலையை விட்டு விட்டான். ஓரினை ஏர் மாடுகளை பிடித்து அடித்து அங்கே விருந்து வைத்து விட்டு ஊழியத்துக்கு கடந்து செல்கிறான். எலியாவின் பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் என்று திருமறை தெளிவாக சொல்லுகிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? நீ யாருக்காக ஊழியம் செய்கிறாய்? அப்போஸ்தலர்கள் படவை விட்டு விட்டார்கள், வலையை விட்டு விட்டார்கள், தகப்பனை விட்டு விட்டார்கள், இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஊழியம் செய்த எலியா பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எலிசாவை தேர்வு செய்கிறார். அவர் 12 ஏர் ஊட்டி உழுத ஒரு மனிதன். அந்த வேலை ஒரு பெருசு அல்ல, கர்த்தருடைய வேலை தான் பெரிய வேலை. அந்த வேலையை விட்டு விடுகிறார். இன்றைக்கு சிலர் வேலைகளை விடுவது யோசிக்கிறார்கள். ஏதாவது வேலை செய்து கொண்டே செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். இரு எஜமான்களுக்கு ஒரு நாளும் வேலை செய்ய முடியாது. உலகத்துக்கும் தேவனுக்கும் வேலை செய்ய முடியாது. ஒன்று தேவனுக்கு வேலை பாருங்கள், இல்லைன்னா உலகத்துக்கு வேலை பாருங்கள். இல்லை எனக்கு வருவாய் வேண்டும், ஏன் அந்த வருவாயை கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? இந்த எலிசா ஏன் 12 ஏர் பூட்டி உழுத அவர் அந்த வருவாயை வைத்து கொண்டு வேறு யாராவது இன்னும் வேலைக்கு ஆட்களை போட்டுக்கொண்டு அதில் வர வருவாயிலிருந்து ஊழியம் செய்திருக்கலாம் இல்லையா? ஏன் அந்த ஏர் மாடுகளை பிடித்து அடித்து விருந்து வச்சுட்டு எலிசாவின் பின்னாடி போனார் ஊழியத்துக்கு? நமக்கு திருஷ்டாந்தமாக அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்களே விருந்து வைத்து விட்டு ஊழியம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் என்ன தீர்மானம் செய்ய போகிறோம், எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறோம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக சீர்தூக்கி பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த வசனம் வாசித்த உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். 100க்கு அதிபதி, 100க்கு அதிபதி இந்த விதமாக சொல்லி அனுப்புகிறதை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அவர் வீட்டுக்கு சமீபமான போது சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல.
தான் தகுதி உள்ளவனே அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை ஒரு பெரிய ஆளாகவும் நான் எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொண்ட ஒரு 100க்கு அதிபதி. நாமெல்லாம் உறவுக்காக வேண்டிக் கொள்வோம் அல்லது நண்பனுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்கிறான். வேலைக்காரன் நல்லா இருந்தால் தான் வேலை நல்லா ஓடும். அவன் ஞானமாக தான் செஞ்சிருக்கிறான். வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், அவன் சுகமடைய வேண்டும். ஆண்டவர் அற்புதமாக சுகம் கொடுக்கிறார் என்ற ஒரு செய்தி இவனுக்கு கிடைத்தது, இந்த 100க்கு அதிபதிக்கு. உடனே இயேசுவை விசுவாசிக்கிறான். அப்படியா, அவர் அற்புதமானவராயிடுச்சு, அவர் ஒரு வார்த்தை சொன்னாவே போதுமே. அவரிடத்தில் ஆட்களை அனுப்பி கேட்குறார். அவரோ வருகிறார். வர வேண்டாம், என் வீட்டுக்கு வர வேண்டாம், இந்த இடத்துல இருந்து சொல்லுங்க, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும், ஒரு வார்த்தை சொன்னாவே போதும், என் வேலைக்காரன் சுகமா. இயேசு திரளான ஜனங்கள் பின்பற்றி வர்றாங்க. இயேசுவை திரளான ஜனங்கள் பின்பற்றி வருகிறார்கள். அவர்களை திரும்பி பார்த்து சொல்லுகிறார், லூக்கா 7வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இஸ்ரவேலர்கள் 6 லட்சத்துக்கும் மேலானவர்கள். அப்படிப்பட்ட அந்த ஜென்ரேஷனுக்குள்ள கூட இந்த விசுவாசமே இல்லை, இந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம். ஆனால் 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் அவ்வளவு வெளியேறப்பட்ட விசுவாசமாக இருந்தது. புறஜாதியான் இஸ்ரவேலர்கள் தேவனை அறிந்தவர்கள், ஆனால் ஒரு புறஜாதியான் அந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருக்கின்றான். இஸ்ரவேலுக்குள்ளும் அந்த விசுவாசத்தை அவர் பார்க்கல. இயேசு கிறிஸ்து இருதயங்களை ஆராய்கிறவர் அவர் தானே தெரியும். அப்போனா நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக அந்த விசுவாசம் இருக்கிறதா? நம்ம ஆபிரகாமின் விசுவாச சந்ததி என்று சொல்லுகிறோம். ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் இருந்தது, ஆனால் யாக்கோபின் சந்ததிகளுக்கு அந்த விசுவாசம் கிடையாது. அதை தான் இயேசு சொல்கிறார், நல்லா கவனிங்க. ஆபிரகாமின் விசுவாசத்தை டச் பண்ணல இவர். இங்கே இஸ்ரவேலுக்குள்ளதான் அந்த விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்ற. ஆபிரகாமுக்குள்ளாக இருந்தது, ஈசாக்குள்ளாக இருந்தது, ஆனால் யாக்கோபின் சந்ததிகளுக்குள்ளாக அது இல்லை. யாக்கோபின் சந்ததி தான் இஸ்ரவேலர்கள், அவர்களுக்குள்ளாக இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக ஒருவேளை அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். அந்த விசுவாசத்தை உடையவர்களாக நீங்கள் மாறுங்கள். இன்றைக்கு மனிதனிடத்திலே எதையும் நீங்கள் எதிர்பார்த்து போகாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நீங்கள் எதிர்பாருங்கள். அதுதான் நமக்கு வேண்டும். அந்த வார்த்தை போதும். அந்த வார்த்தையினாலே 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சுகமாகிறான். பேதுரும் யோவானும், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து நட என்று பேதுரு அவனை சப்பானியை தூக்கி விட்டார். அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்க. அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. பொன்னும் பொருளும் நமக்கு சுகத்தை தந்து விடாது, இரட்சிப்பை தந்து விடாது. அவைகள்லாம் உலகத்தோடு கூட அழிந்து போய்விடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் என்றுமே அழியாதது. வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று நம் ஆண்டவரையே சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது. அந்த வார்த்தைகளை பற்றிக்கொள்ளுங்கள். அதுக்குரிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்தாருக்காக வாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, பொன்னையும் வெள்ளியையும் நாங்கள் நாடாமல் விலையேற பெற்ற உம்முடைய வசனத்தை நாங்கள் நாடவும், உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியவும், 100க்கு அதிபதியைப் போல ஒரு வார்த்தை சொல்லும் என்ற அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கவும், அந்த வார்த்தையினாலே அற்புத விதமான சுகத்தை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய வலிமையுள்ள வார்த்தையின்படியாக எங்களை வழிநடத்திய வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all.